Hallelujah. I'm excited to share God's word with you this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I thank God and our senior pastor for this privilege to come and share God's word. விசேஷமாக எங்களுடைய தலைமை போதகர் கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்கு. Let us pray. ஜெபம் செய்வோம். Heavenly Father, we pray, O God, that your word will speak into everyone's heart. அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாரோட பேசிட்டு Let not the devil be able to snatch your word away from them. ஆண்டவரே எந்த வழியில பிசாசானவன் இந்த வார்த்தைகளை திருடி கொள்ளாதபடி Let your word manifest in their lives. இந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். That you alone be glorified. நீர் ஒருவர் இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Please be seated. நீங்க யாவரும் தயவாக அமரலாம். I'm going to take your attention to a time in history when the Israelites had just left Egypt. நான் இந்த காலை நேரத்தில் சரித்திரத்தில் இருந்து சில விஷயங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போய்க்குள்ள The Israelites were now traveling on their way into the promised land. வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்பட்ட தேசத்தில் அவர்கள் இப்பொழுதும் அந்த இடத்தில் பிரவேசிக்கிறார்கள். Numbers chapter 13 verses 1 and 2. Numbers 13 1 and 2 read, "The Lord said to Moses, send some men to explore the land of Canaan, which I am giving to the Israelites. From each ancestral tribe send one of its leaders." என்னாகும் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். These men were now sent on a mission. இந்த மனுஷர்கள் ஒரு காரியத்து போவதற்கு அனுப்பப்பட்டார்கள். They had to go examine the land of Canaan and bring back a report to the nation of Israel. கானா தேசத்தில் அவர் போய் அவர்கள் அந்த இடத்தை பார்த்து அவர்கள் இப்பொழுதும் ஒரு காரியங்களை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். They would investigate the path to go to Canaan, how to get there. கானா தேசத்தில் இப்படியாக போக வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்தில் காரியங்கள் பார்க்க வேண்டும். They had to see if the land was a good land to live in. அவர்கள் அந்த இடத்தை பார்க்குவது ஒரு காரியம் என்பதென்றால் அது ஒரு நல்ல ஒரு இடமா அங்க இருப்பதற்கு. And they wanted to see how the people were that were living in the land. அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியானவர்கள் என்று பார்ப்பதற்கு போயிருக்கிறார்கள். The Israelites had just seen and experienced the demonstration of God's mighty hand in their lives. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஒரு காரியம் அவர்கள் பார்த்தார்கள்னா தேவனுடைய வல்லமை. God had just carried them out of Egypt from slavery. எகிப்தில் இருந்து எவ்விதமாக அடிமைத்தனத்தில் கர்த்தர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். And now the time had come for them to claim God's word. இப்பொழுதும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் வந்துட்டு. They had to believe in his power. அவருடைய வல்லமைக்குள் அவர்கள் அதை நம்ப வேண்டும். They had to march in his name. அவருடைய நாமத்தினால் அவர்கள் முன் செல்ல வேண்டும். And they were to enter the land that was promised to Abraham, Isaac and now Israel. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வசனங்கள் இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு இப்பொழுதும் அவர்கள் அந்த இடத்தில் கடந்து செல்ல வேண்டும். The Israelites had traveled and they were so close now to receiving in the promise that God had given to them. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் இப்பொழுதும் அது பயணம் செல்லுகிற நேரத்தில் கிட்ட வந்துட்டாங்க. Scripture tells us that Moses was able to stand on the mountain and see into the land that God was going to give them. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேசம் மோசே அந்த மலையில நின்று அவர் பார்த்தார். இது அதாவது கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். Some of you are at a point in life where you are so close to receiving what God has for you. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நெருக்கி வந்திருக்கிறீங்க. So close to the fulfillment of God's promises in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நீங்கள் நெருக்கி அது வந்திருக்கிறீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கு. But as Moses got closer, it became more tough. மோசே அதுக்கு கிட்ட வரக்குள்ள தான் கூட கஷ்டமா இருந்தது. For some of you, it's the same as well. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில அதே பொழுது தான் இருக்கிறது. Before you're able to move into the next level. அடுத்த ஒரு நிலைமைக்கு போவதற்கு. Before you are able to enter into the promise God has for you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்க பிரவேசிப்பதற்கு முதல். Before moving into the abundant life that God has promised for you. தேவன் உங்களுக்கு வைக்கப்பட்ட பரிபூர்ணமான காரியங்கள் எடுப்பதற்கு முதல். It feels like it's getting tough. நாங்க சொல்லலாம் அது கஷ்டமாக இருக்கிறது. You see, the Israelites were so close to going into the promised land. பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் போவதற்கு அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க.
to the point where Moses was able to send 12 spies to go into the land. அந்த இடத்துல மோசே என்ன செய்றான்டா 12 வேவுகாரர்கள் அனுப்புறார். So these 12 spies traveled and checked out the land and stayed there for 40 days. அவர்கள் அந்த இடத்தை பார்ப்பதற்கு 40 நாட்கள் அந்த இடத்தில் இருந்தாங்க. God had already given them the land. கர்த்தர் ஏற்கனவே அந்த தேசத்தை அவர்கள் கையில கொடுத்தார். So he commanded them to go and take it. ஆண்டவர் அதுல கட்டளை கொடுக்கிறார் என்று அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. God had already promised them victory. கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார், உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. All they had to do was trust him and obey him. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்ப வேண்டும். And the Lord would go before them and scatter his enemies. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போய் எதிரிகளை துரத்துவார். All the people had to do was follow in faith. இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தை பின் செல்ல வேண்டும். They had to obey in faith. அவர்கள் விசுவாசத்துல கீழ்ப்படிய வேண்டும். So these 12 spies went out and saw after 40 days and came back with a report. இந்த வேவுகாரர்கள் என்ன செய்தார்கள் 40 நாட்கள் அந்த இடத்துல போய் பார்த்து இப்பொழுதும் அவர்கள் ஒரு சாட்சியை சொல்லுவதற்கு வந்திருக்காங்க. They came back to Israel and said, "Yes, the promised land that God spoke to us is real." இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்பதென்றால் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த இடம் உண்மையான இடம். They said it's real and it really exists. The land is there. அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் இது உண்மையான ஒரு இடம் என்று. How many of you have received a promise from God? எத்தனை பேர் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தரிடத்திலே நீங்கள் You've பெற்றிருக்கிறீர்கள்? received a word from God. கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை பெற்றிருப்பீர்கள். But you know the first thing that the enemy will try to do, பிசாசு என்ன முதல் செய்வான் தெரியுமா? he'll try to first discourage you from even believing what God has spoken. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அதாவது வாக்குத்தத்தத்தில் அதை எடுப்பதற்கு என்ன செய்வான் என்றால் உங்களுக்கு அத்தைரியத்தை தருவான். What God has said unto you, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், what God may have prophesied over you, கர்த்தர் உங்கள் மேல் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள் பேசியிருப்பார். that what God has spoken to you through the word is real. கர்த்தர் வார்த்தையின் மூலமாக பேசின காரியங்கள் உண்மை உள்ளது. That it's not a dream that won't be fulfilled, but that it will happen. இது ஒரு கனவு மட்டுமில்லை, ஆனா சொன்ன காரியங்கள் அது நிறைவேறும். So the spies came back from the land and they gave a report. வேகு பார்க்கிறவர்கள் இப்பொழுதும் அவர்கள் திருப்பி இடத்துக்கு வந்துட்டாங்க. They brought back fruit from the land and carried it between them because it was so heavy, it was so full, it was bountiful. அவர்கள் சென்ற இடத்தில் ஒரு கனி அவர்கள் கொண்டு வந்தார். மிக ஒரு பலன், அதாவது மிக ஒரு பலனான ஒரு கனியா இருந்தது. They said, "Yes, this land is good, flowing with milk and honey." அவர்கள் சொன்னார்கள் இந்த இடம் நல்ல ஒரு இடம், பாலும் தேன் ஓடுகிற ஒரு இடமா இருக்கிறது. And when they said that, they meant that there was abundance there, that nothing was lacking there. அவர்கள் சொன்ன ஒரு காரியம் இது என்றால் அதுல ஒரு குறைவே இருக்கேல என்று. When God makes a promise and a declaration to you, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தை என்று சொன்னால் there will be nothing lacking in his promise to you. அவருடைய வாக்குத்தத்தத்திலே எந்த குறை இருக்க முடியாது. But the word of God says that there were 10 out of the 12 spies. வேதம் சொல்லுகிறது 10 இருந்து 12 வேவுகாரர்கள் பார்க்கிறோம். Instead of believing in God's promise, கர்த்தருடைய வாக்கை நம்பாமபடி they fixed their minds on the giants that lived there. அவர்களுடைய சிந்தனைகள் அந்த அரக்கர்கள் மேலே தான் வைத்தார்கள். Sometimes we may know that God has declared a promise over our situation, over our circumstance. சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில ஒரு வார்த்தை ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். But instead of believing that God's promises are dependable, நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை விடாமல், that we can trust him no matter the obstacles that come our way, அதாவது எங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வைப்போம் என்றால், that we can believe as his word declares in Philippians 4:19 that God will supply all your needs. அதாவது தேவன் ஒன்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டது எங்களுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திக்கப்படும். Instead of understanding this truth from God's word, தேவனுடைய வார்த்தையில நாங்கள் அது விளங்குவதற்கு முதல் we sometimes fix our eyes on the situation. சூழ்நிலை மேல் நாங்கள் கண் வைப்பது உண்டு. You know who else experienced this in the Bible? வேதத்துல இன்னொரு நபர் ஒன்று இருக்கிறார், இப்படியான ஒரு அனுபவத்தில் போயிருக்கிறார். It wasn't just the Israelites who fixed their eyes on the situation before them. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல சூழ்நிலை மேல கண்ணை வைக்கல. But it was also Jesus's disciples when they were on a boat. ஆனா இயேசுவுடைய சீஷர்களும் அவிதமான ஒரு சூழ்நிலைக்குள் போனார்கள். They were on a boat and suddenly they saw a man walking towards them. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் ஒரு படகுக்கு அவர்கள் போய்க்குள்ள ஒரு
மனிதன் அந்த இடத்தில் அவர் கடல் மேல நடக்கிறது என்று அவர்கள் பார்த்தார்கள். They thought it was a ghost. அவர்கள் நினைத்தார்கள் ஒரு ஆவி என்று. But then they heard these words unto them saying, "Take courage, it is I, do not be afraid." அவர்களுடைய அதாவது ஒரு வார்த்தை அவர்களுடைய செவிகளுக்கு கேட்கப்பட்டது என்றால் பயப்படாதீங்கள் நான் என்று. And when Peter heard this, he responded by saying, "Jesus, if that's you, then call me out to come and walk on the water to you." சொல்லப்பட்ட வார்த்தையிலே பேதுரு அந்த இடத்தில் சொல்கிறார், இயேசு இது நீர் என்றால் எனக்கு உத்தரவு தாரு இதன் மேல நான் கடல் மேல நடப்பதற்கு. And Jesus said, "Come." இயேசு சொன்னார் வா. You see, the disciples believed that it was a ghost. சீஷர்கள் நினைச்சார்கள் ஒரு ஆவி என்று. Ghosts shouldn't weigh anything, so they should be able to walk on water is what they thought. அவர்கள் நினைத்தார்கள் என்றால் ஆவியானது அதன் மேல அந்த தண்ணீர் மேல நடப்பதற்கு முடியும் என்று. But when Peter asked for Jesus to confirm that it was truly him, பேதுரு அந்த இடத்தில் அவர் கேட்டோன் அந்த காரியம். Peter didn't just say, "Come walking closer." Peter said, "I want to do what you're doing, Jesus." பேதுரு சொல்லப்படையில நீர் என்னிடத்தில் வாரும் என்று பேதுரு அந்த இடத்தில் சொல்றார், உங்களிடத்தில் போவதற்கு எனக்கு உத்தரவு தாரும். You know what that means for us? அது என்ன உங்களுக்கு தெரியுமா அது என்ன வருது விஷயம்? That means God is getting ready to prove himself not just by his might and by his power, but by empowering you to do the same things as well. அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு மட்டுமில்லை, ஆனாலும் அவர் செய்தது போல நாங்கள் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அந்த வல்லமை தருகிறார். His word says, "I have given you authority to trample on scorpions and serpents and to overcome the powers of darkness." அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது என்றால் நாங்கள் தேள்கள் மேல அதாவது சர்ப்பங்கள் மேல நடப்பதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். Jesus says, "Greater things than these you shall do. What Jesus did you shall also do." இயேசு சொல்கிறார் அவரை விட நாங்கள் அதிகமான இன்னும் பெரிதான காரியங்கள் செய்யலாம் என்று. How many of you are receiving this word from God today? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள்? Not just the logos written word of God, but a rhema spoken word of God into your heart today. அதாவது வந்து தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு வெளிப்பாடுகளாக இருப்பதற்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். Because you are not just receiving a word from God at this moment, you are receiving God himself to come and manifest into your life. தேவனுடைய வார்த்தை மற்றும் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். The word of God says, "In the beginning was God, and the word was God, and the word was with God." God is the word. When you accept his word, you are accepting Jesus to come and display his power in your life. வேதத்தில் காணப்படுகிறோம் ஆதியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை நம்மோடு இருக்கிறதுபடியாலே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் செய்வார். So may you open your spirits, may you open your hearts, may you open your minds, your soul to receive what Jesus has for you. இயேசு உங்களுக்கு வைக்கப்படுகிற காரியங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் திறக்கப்படட்டும். But I'm going to take you a step back for a moment. ஒரு காரியத்தை நான் இப்பொழுது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Sometimes we forget that after we ask God for something, அநேக நேரங்கள் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு காரியம் ஒன்று மறப்பது உண்டு. we forget that when we ask him, the next step is for us to move out in faith. அவரின் இடத்தில் நாங்கள் ஒன்று கேட்கக்குள்ள அடுத்த படி வந்து நாங்கள் விசுவாசத்தில் போக வேண்டும். You see, Peter stepped out of the boat and walked on water towards Jesus. பேதுரு என்ன செய்தார் என்றால் அந்த படையை தாண்டி அவர் இப்பொழுதும் அந்த கடல் மேல நடப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். He stepped out and walked on the water when Jesus told him, "Come." இயேசு சொன்னார் வா என்று அவர் உடனே என்ன செய்தார் என்றால் கீழ்ப்படிந்து அவர் அந்த தண்ணீர்ல நடப்பதற்கு ஒரு காரியம் செய்கிறார். He moved in faith. விசுவாசத்தில் போனார். But suddenly the Bible tells us that when the winds blew, he looked around and he became afraid and he began to sink. வேதம் நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்பது என்றால் காற்று அந்த இடத்தில் அடிக்கக்குள்ள அவன் பேதுருவுடைய திசைகள் அங்கள் மேல வைக்கக்குள்ள அவன் இப்பொழுது மூழ்கி போகிறான். He looked at his situation and he became fearful. அவன் அந்த சூழ்நிலை பார்த்தோன்னா அவனுக்கு பயம் வந்துட்டு. In the same way the Israelites cried out for deliverance from God. இதே பொழுது மிஸ்ர ஜனங்கள் கர்த்தரை நோக்கி எங்களை விடுவிக்க வேண்டும் என்று கதறினார்கள். God answered them and he was bringing them to the land that he promised. கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்பட்டு தேசத்தில் அவர் கொண்டு வருகிறார். But when they saw the land, அந்த தேசத்தை பார்த்தோனே the word of God says that 10 of the 12 spies looked
to the situation instead. வேதம் சொல்லுகிறது 10 இருந்து அந்த அதாவது 10 பேர் அந்த வேவை பார்ப்பதற்கு அவர்கள் அந்த சூழ்நிலை பார்த்து வருகிறார்கள். They took their mind and their eyes off of the promise that God had given them. கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் அந்த இடத்தை கண்களும் சிந்தனை வைக்காதபடி வந்திருக்கிறார்கள். They forgot that the Lord had already empowered them to overcome. அவர்கள் மறந்தார்கள் கர்த்தர் சொன்ன காரியங்கள் அது மேற்கொள்ளுவதற்கு அவர்கள் அந்த காரியத்தை மறந்தாங்க. Some of you may have asked God for something. சிலர் இந்த இடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம் தேவனிடத்தில். And when the time came and he said come, அந்த நேரம் வந்தோன அவர் வா என்று சொன்னோனே you may have even stepped out in faith. நீங்கள் விசுவாசத்தில் போயிருப்பீர்கள். But suddenly you've noticed things shifting, things are changing. திடீர் நீங்கள் பார்ப்பீர்கள் சூழ்நிலைகள் காரியங்கள் மாறப்படுகிறது. And maybe you realize that even though you stepped out in faith, now you've begun to focus on the situation. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் விசுவாசத்தில் ஒரு படி ஒன்று எடுக்கக்குள்ள இப்பொழுதும் சூழ்நிலைகள் வரைக்குள்ள ஒரு காரியம் நடப்படுகிறது. This is what the spies did when they came back and gave a report. வேவு பார்ப்பதற்கு இப்படியாக தான் அவர்கள் பார்த்துட்டு இப்பொழுதும் வருகிறார்கள். They said those living in the land of Canaan are in strong cities. அவர்கள் சொன்ன கானா தேசத்தில் இருக்கிறவர்கள் மிக பலனுள்ளவர்களாக அந்த பட்டணம் இருக்கிறது. 10 of the spies said that when we see ourselves we look like grasshoppers in their eyes. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாங்க. And they told the rest of the nation that conquering this land would be impossible. அவர்கள் சொன்னார்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு எங்களால் முடியாது என்று. They came back after checking the land and they said yes, what God promised about the land is absolutely true. இவர்கள் போய் அந்த இடத்தில் பார்த்தோனே இவர்கள் சொல்றார்கள் கர்த்தர் சொல்லப்பட்ட இடம் அது உண்மையுள்ள ஒரு இடமா இருக்கிறது. The land is as wonderful as God has promised. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது அருமையான ஒரு இடம். But ஆனால் we cannot conquer it. அதை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. They believed God had made a faithful promise. அவர்கள் அறிந்தார்கள் தேவன் ஒரு அந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதா இருக்கிறது. But ஆனால் the people living there are too strong. அதில் இருக்கிறவர்கள் பலசாலிகளாய் இருக்கிறார்கள். God had made a faithful promise. ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். But ஆனால் the city is too large. அந்த பட்டணம் மிக பெரிதான இடமாய் இருக்கிறது. God had made a faithful promise. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்தார். But ஆனால் there are giants living in the land. அந்த இடங்கள் அரக்கர்கள் இருக்கிறார்கள். There are too many people there for the nation of Israel to move in. அதுல अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்குவதற்கு கஷ்டம். Their unbelieving response was a mix of truth declaring that God had said what he was going to give, then they mixed it with lies and they mixed it with exaggeration. அவர்கள் அந்த இடத்தில் அவிசுவாசத்தை கொடுக்கக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு கர்த்தர் சொன்ன சத்தியத்தை அங்கீகரித்து இன்னொரு பிசாசானவன் சொல்லப்படுகிறத பொய்யை எடுத்து அங்கீகரிக்கிறார்கள். ஆகவே இது என்ன நடக்கிறதுன்னா ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறது. Fear had distorted their perception and exaggerated the danger that laid ahead. இந்த பயமானது என்ன செய்தது என்றால் அவர்கள் இப்பொழுதும் அந்த சூழ்நிலை பார்த்து அவர்கள் இப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. Because of fear they couldn't see the blessings that God had before them. இந்த பயத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களால் பார்ப்பதற்கு முடியவில்லை. Instead they focused on the negative. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எதிர்மாறான காரியங்கள் மேல் அவர்கள் கண்கள் வைத்தார்கள். Don't raise your hand, but how many of you have done that before? எத்தனை பேர் அப்படியான சூழ்நிலைக்குள் போயிருக்கிறீர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று நான் இப்ப கேட்க மாட்டேன். Instead of focusing on what God has prepared for you, கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினது காரியத்தில் மேல instead you have focused on the delay. It hasn't come yet. அதன் மேல நாங்கள் வைக்காமல் தாமதமான காரியங்கள் நடக்கிற நேரத்தில் அதன் மேல நாங்கள் கண்கள் வைத்திருக்கிறோம். Or maybe you focused on the dilemma, the problem that is before you. சில நேரம் அந்த பிரச்சனைகள் கொண்டு வருகிற காரியங்களுக்கு முன்பாக அந்த காரியத்தில் நாங்கள் எங்களுடைய கண்கள் வைத்திருக்கலாம். I'm sure many of you are aware that fear will focus on the problem ahead of you. அநேகர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பயம் என்ன செய்யும் என்றால் அது அந்த பிரச்சனையை பெரிதாக்கும். Fear will not allow you to focus on the power of God. பயமானது என்ன செய்யும் என்றால் கர்த்தருடைய வல்லமை காணுவதற்கு எங்களுக்கு அது உதவி செய்யாது.
Just like when Peter walked on the water until his fear took over his faith. அதே பொழுதும் பேதுரு தண்ணீர் மேல நடக்கக்குள்ள நாங்கள் காண்கிறோம் அந்த பயம் என்ன செய்தது அவனுடைய விசுவாசத்தை மேற்கொண்டது. The Bible tells us that out of the 12 spies only 2, Caleb and Joshua, came back with a good report of the blessings in the land. வேதம் சொல்லுகிறது 12 பேர் வேவு பார்ப்பதற்கு போனார்கள் ஆனா 2 பேர் தான் வந்து நல்ல வார்த்தைகள் நல்ல சாட்சிகளை சொல்கிறார் யோசுவாவும் காலேப். Their report was a declaration of faith in God's promises to give them the land. அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது வந்து அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு சொல்கிறார்கள். They didn't deny that there were giants living in the land. அவர்கள் அந்த இடத்தில் மறுதலிக்கையில இவ்விதமாக அரக்கர்கள் இருக்கிறார்கள் and that the city was fortified and strong. அந்த தேசம் இல்லனா அந்த பட்டணம் மிக பலசாலி உள்ளது என்று அவர்கள் அதுக்கு எதிர்த்து பேசவில்லை. Instead they were pointing to the God who had just conquered the Egyptians for the Israelites. ஆனா என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எகிப்தின் தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட உதவி செய்த கர்த்தரை நோக்கி தான் அவர்கள் உயர்த்துகிறார்கள். They were trying to bring focus unto the God who had just drowned the Egyptians in the sea. அவருடைய நோக்கங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதாவது உதவி செய்த கர்த்தரை தான் அவர்கள் உயர்த்துகிறார்கள். Caleb and Joshua were reporting that with God they could conquer the land. காலேப் யோசுவா என்ன அறிக்கை செய்கிறார்கள் என்றால் கர்த்தர் மூலமாக நாங்கள் இந்த தேசத்தை சுதந்தரிக்கலாம். With God that nothing is impossible. தேவனாலே ஒன்றுமே எங்களுக்கு அதாவது முடியாத ஒரு காரியம் இல்லை. That if God be for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? And they believed God at his word. தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். How many of you are believing God at his word? இந்த காலையில் எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தை? I'm not just talking when the times are good in your life. நான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதான காரியங்கள் நடக்கிறது பற்றி மட்டும் நான் பேசவில்லை. But when times are difficult. ஆனா கஷ்டமான நேரத்தில் when times are rough. எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வரக்குள்ள when you can't see the end or the outcome of the situation that you're in. நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகள் அதில அதாவது வெளி அரங்கமாக ஒரு நன்மையான காரியம் நடக்க போகுது என்று நாங்கள் காணப்படாத நேரங்கள் are your eyes fixed upon God and the promise that he has declared to you? எங்களுடைய கண்கள் ஆண்டவர் மேல் இருக்கிறதா கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் on the victory that he has declared over you? உங்களுடைய வாழ்க்கையில அவர் தந்த ஜெயத்தை on the deliverance that he has declared for you? உங்களுடைய வாழ்க்கையில அவர் பேசப்பட்ட விடுதலையான காரியங்கள் on the restoration that he has declared for you? உங்களுடைய வாழ்க்கையில அவர் தருகிற காரியங்களா இருந்தால் on the healing that he has declared for you? உங்களுடைய வாழ்க்கையில பேசப்பட்ட சுகத்தின் வார்த்தைகளா இருந்தாலும் Caleb and Joshua trusted in God's ability. காலேப் யோசுவா என்ன செய்தார்கள் கர்த்தர் மேல சார்ந்திருந்தாங்க. They didn't trust in their own strength. அவர்களுடைய அவங்களுடைய பலத்தின் மேல அவங்க சார்ந்திருக்கவில்லை. They didn't deny the reality. அவர்கள் நடக்கிற காரியத்தில் அவர்கள் மறுதலிக்கவில்லை. Instead they had confidence in the power of God. ஆனா கர்த்தருடைய வல்லமை மேல நம்பிக்கை வைத்தார்கள். And now the Israelites were faced with a choice. இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பது அவர்கள் வந்துட்டாங்க. They had two different reports that were coming back from the land. ரெண்டு சாட்சிகள் அந்த இடத்தில் மாறாக போகிறது. One report of faith from Caleb and Joshua. ஒரு சாட்சி என்பது என்றால் யோசுவாவின் காலேப் சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தைகள். And one report of fear from the other 10 spies. இன்னொரு ஒரு சாட்சியை பார்க்கிறோம் வார்த்தையை பார்க்கிறோம் என்றால் அந்த பயத்தை கொண்டு வரப்படுகிற வார்த்தைகள். And now the question is, கேள்வி என்பதென்றால் do we believe God's promises? நாங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறோமா? Or do we believe the voices of fear and doubt? சந்தேகத்தை பயத்தை கொண்டு வருகிற குரல்கள் மேல நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம். When doctors say that this sickness will always be with you. மருத்துவர்கள் சொல்ற காரியங்கள் இந்த வருத்தங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் அதோட இருப்பீர்கள். When people tell you you will never come out of this situation. ஜனங்க சொல்ற ஒரு காரியம் நீங்கள் இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வர மாட்டீங்க. When people say it's over for you. இது முடிந்தது என்று சொல்லக்குள்ள But when God says otherwise to you in your life. ஆண்டவர் அதுவிட ஒரு காரியம் சொல்லுவார். Instead of that God tells you you are chosen. ஆண்டவர் அதை சொல்றதை விட என்ன சொல்றாருன்னா நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். Come on, God calls you and he says you are called. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். God is telling you you are appointed. ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். You are set apart. நான் உன்னை பிரித்து வைத்திருக்கிறேன். You are holy. நீ பரிசுத்த. You are anointed. நீ அபிஷேகப்பட்டவன். You are an ambassador for Christ. கர்த்தருக்கு நீ ஸ்தானாதிபதியாக இருக்கிறாய். You are a
child of God. தேவனுடைய சுதந்திரம் தேவனுடைய பிள்ளையா You இருக்கிறாய். are to be the salt of the earth and the light of this world. உலகத்துக்கு உப்பை கொடுக்க வேண்டிய நீ, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க You வேண்டிய are நீ, more than conquerors. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவன் நீ. You may be pressed down, but you are not defeated. உன் வாழ்க்கையில நீ நெருக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அதுல நீ மடிந்து போக You may மாட்டாய். be struck down, but you are not destroyed. உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் அது அழிக்காது. Instead, you have come out of the fire, out of the fiery furnace, as refined gold in the eyes of God. அந்த அக்கினியிலிருந்து நீ வெளியில வந்திருக்கிறாய், ஆகவே ஒரு பொன்னாக விளங்குவதற்கு. So whose word will you believe? யாருடைய வார்த்தை நீ நம்புவாய்? What the world tells you or what God has declared over you? உலகம் சொல்லுகிற காரியமா இல்ல கர்த்தர் உன் வாழ்க்கையில அறிக்கப்பட்ட காரியங்கள் மேலையா? Were the Israelites supposed to listen to the report that the majority brought to them? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதை அநேகர்கள் அந்த வார்த்தையை கேட்பதற்கு அதுல பார்க்கிறோம். Were they supposed to listen to those that said they could not conquer the land? அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்காங்க. Or were they to listen to the voice of the minority who said you can do it with God? இல்லைஎன்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை தேவன் மூலமாக செய்வதற்கு உன்னால் முடியும் என்றார். The word of God tells us that the Israelites chose to believe the bad report. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த துச்செய்தியை அவர்கள் நம்பினார்கள். We've done that too. நாங்களும் செய்திருக்கிறோம். We've heard what God has declared for us. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். But when the enemy has whispered other things to us, ஆனா அந்த பிசாசானவன் எங்களுடைய காதுல சில விஷயங்கள் சொல்லக்குள்ள we've believed in that defeat. அந்த தோல்வியை நாங்கள் நம்பி இருக்கிறோம். You see, the 10 spies gave a report of what they saw. அந்த 10 வேவை பார்ப்பதற்கு அவர்கள் என்ன, அந்த 10 பேர் வேவை பார்ப்பதற்கு என்ன சொன்னார்கள்? அந்த துச்செய்தியை கொண்டு வந்தாங்க. And instead they presented fear to the nation instead of faith. விசுவாசத்தை கொண்டு வர்றது விட என்ன கொண்டு வந்திருக்காங்க? பயத்தை கொண்டு வந்திருக்காங்க. They brought fear and desperation. Have we come in this desert to die? அவர்கள் அந்த துச்செய்தியை கொண்டு வரக்குள்ள சொன்னார்கள், நாங்கள் இந்த இடத்தில் மடிந்து போக போறோமா? They blocked out the voice of God that called them to come out and be conquerors. அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க அதை சுதந்தரிப்பதற்கு. Instead they shriveled back in fear and in unbelief. அவர்கள் பயத்துக்கும் அவிசுவாசத்துக்கு இடத்தை கொடுத்தார்கள். This was the sin that the Israelite nation committed against God. It was a rebellion against God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவம், அவர்கள் முறுமுறுத்ததுபடியாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் rebellious ஆக போகிறார்கள். For the word of God, it says in 2 Corinthians 5 verse 7 that we live by faith and not by sight. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டது என்றால் நாங்கள் தரிசிக்காதபடி விசுவாசத்தில் நாங்கள் நடக்கிறோம். In your eyes it may seem impossible. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இது முடியாது என்று இருக்கலாம். But we serve a God of the impossible. ஆனா நாங்கள் ஆராதனை செல்லுகிற தேவன் அவர் காரியங்கள் முடியும் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். All things are possible with God. தேவனால் எல்லாம் ஆகும். And if God is for us, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் then என்றால் greater is he that is in me than he that is in this world. உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். God had declared to the Israelites, I have already given you the land. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் இந்த தேசத்தை உங்களுடைய கையில தந்திருக்கிறேன். Now go and take it. நீங்கள் போய் அதை சுதந்தரியுங்கள். They were called to move out in faith. அவர்கள் விசுவாசத்தில் நடப்பதற்கு கர்த்தர் பேசுகிறார். By trusting and obeying God. தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து காரியங்கள் செய்ய. But instead they sided with fear. ஆனா என்ன செய்தார்கள்? அவர்கள் பயத்துக்கு இடம் கொடுத்தாங்க. They lacked faith in God and in his ability. தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் விசுவாசத்தை வைக்காமல் இப்பொழுதும் இருக்கிறாங்க. Fear has a way of erasing all the memories that we have of the goodness of God, of his faithfulness, of the power of God, of what he has done for us. பயமானது என்ன செய்யும் என்றால் எங்களுக்குள் இருக்கிற அந்த ஞாபகம், காரியங்கள் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள், அந்த ஞாபகம் அது காரியங்கள் செய்யாதபடி அதுக்கு தடையா இருக்கும். Unbelief will begin to complain. அவிசுவாசம் என்ன செய்யும் என்றால் முறுப்பதற்கு உதவி செய்யும். But faith will obey and bring glory unto the Lord. விசுவாசம் என்ன செய்யும் என்றால் கீழ்ப்படிந்து மகிமை கர்த்தருக்கு செலுத்தும். Unbelief is a serious matter.
அவிசுவாசமானது ஒரு பெரிய ஒரு காரியம். Because it challenges the character of God. ஏனென்றால் தேவனுடைய குணாதிசயங்களுக்கு அது சவால் காட்டும். And it rebels against the will of God. தேவனுடைய திட்டத்தில் அது தேவனுடைய சித்தத்தில் படி அது முரட்டாட்டத்தை கொண்டு வரும். The man who fell before Jesus, who asked for deliverance for his son, said, "Lord, help my unbelief." ஒரு மனுஷன் இயேசு அண்டையில வந்தோன் அவன் விழுந்து அதாவது அவன் முகக்குப்புறமாய் விழுந்து சொல்கிறான், இயேசுவே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கும். Hebrews 11:6 tells us, "And without faith it is impossible to please God." எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுறது, தேவனுக்கு பிரியமில்லாமல் படி இருப்பதென்றால் அது கூடாத காரியம் என்று. When God gives us a word, கர்த்தர் ஒரு வார்த்தை எங்களுக்கு தருவார் என்றால், though the storms may come, புயல் வந்தால், and the winds may blow, காற்று வீசினால், he will never let go of your hand. அவர் உங்களுடைய கையை விடவே மாட்டார். Because the will of God will never lead you where the grace of God cannot provide for you. தேவனுடைய சித்தம் அதாவது தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் தேவனுடைய கிருபைக்குள் தான் எங்களை வழி நடத்தும். And the power of God will protect you. தேவனுடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும். Exodus 14:14 says, "The Lord will fight for you." யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Psalms 46:10 says, "Be still and know that I am God." 46ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லப்பட்டது, அமர்ந்திருங்கள் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். So no matter the situation, எப்பேற்பட்ட சூழ்நிலை whether இருந்தாலும், you've heard a good report or a bad report about your condition, அதாவது உங்களுடைய சூழ்நிலை நல்லதான ஒரு வார்த்தை கேட்டாலும் இல்லண்டா ஒரு துச்சேதி வார்த்தை கேட்டாலும், whether others have discouraged you, மற்றவர்கள் உங்களுக்கு அத்தைரியத்தை கொண்டு they வந்தாலும், may have said a negative word to you, அவர்கள் எதிர்மாறான வார்த்தை சொன்னாலும், when we have faith in God's promises, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நாங்கள் விசுவாசத்தை வைப்போம் என்றால், we will have peace in our hearts, எங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கும். a peace that surpasses all your understanding, எல்லா சூழ்நிலைகள் தாண்டுவதற்கு அந்த சமாதானம் எங்களுக்கு உதவி செய்யும். because he is the Prince of Peace. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் பிரபு உள்ளவர். John 14:27 says, "My peace I give unto you." யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். When we have Jesus with us, இயேசு எங்களோடு இருப்பார் என்றால், even in the storm, புயலின் மத்தியில he will give us peace. எங்களுக்கு சமாதானத்தை தருவார். You see, faith and fear cannot live in the same heart. நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசமும் பயம் இருதயத்துக்குள் அந்த இடத்தில் இருக்க முடியாது. They cannot live together. ரெண்டு பேர் அந்த இடத்தில் சேர்ந்து இருக்க முடியாது. One will destroy the other. இன்னொருவருக்கு என்ன செய்யும், அழிக்கப்படும். Fear will either overcome your faith or your faith will overcome your fear. பயம் என்ன செய்யும் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை மேற்கொள்ளும், இல்லைன்னா விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளும். But when we listen to the voice of the enemy, பிசாசாவினுடைய குரலுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் என்றால், we begin to have faith in the wrong kingdom, நாங்கள் தவறான ராஜ்யத்தின் மேல நாங்கள் விசுவாசத்தை வைப்போம். in the powers of the kingdom of darkness. இருளான ராஜ்யத்தின் மேல அந்த விசுவாசத்தை சில நேரம் வைப்போம். We believe more of what the enemy can do to us than what God has declared for us. கர்த்தர் எங்களோடு பேசின காரியத்தில் விட நாங்கள் சத்ருவான் சொல்லுகிற காரியங்கள் மேல அநேக நேரத்தில் அதன் மேல கூட விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். But faith is being sure of what you are hoping for and certain of what you cannot see. விசுவாசமானது என்றால் நாங்கள் அதை நம்பக்குள்ள கர்த்தர் அதை செய்வார். Faith is obeying regardless of the consequences. விசுவாசம் என்பது என்றால் எப்பேற்பட்ட தண்டனை எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த தேவனுடைய அதாவது அந்த விசுவாசம் அதன் மேல நாங்கள் கீழ்ப்படிகிறோம். Faith is obeying God no matter how you feel. விசுவாசமானது நாங்கள் என்ன விதமாக நாங்கள் உணர்ந்தாலும் நாங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Faith is obeying God no matter what you may see with your physical eyes. உங்களுடைய கண்கள்னால காணப்படுகிற காரியத்தை விட நாங்கள் விசுவாசம் என்பது என்றால் அதுக்கு மேல நாங்கள் வைத்திருக்கிறோம். Faith is obeying God no matter what we think might happen to us. நாங்கள் யோசிக்கிறதுக்கு முதல் விசுவாசம் என்பது என்றால் கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். You see, eventually the Israelite community asked God to forgive them of the sin they had done, but they did not do it with true repentance. நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள் செய்த காரியங்கள், ஆனால் அவர்கள் உண்மையாக மனம் திரும்பவில்லை. And so the word of God says, yes, God did pardon their sin. வேதம் சொல்லுகிறது, ஆம் தேவன் என்ன செய்தார், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. But he did not prevent their sin from working
out its terrible destructive consequences. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அந்த இடத்தில் அவர் எந்த வழியில அதுக்கு தடை செய்யவில்லை. Let us be careful to never allow that to happen to us. நாங்கள் ஜாக்கிரமா இருப்போம் அவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காதபடி. If we compare the perspective of the 10 unbelieving spies to that of the 2 faithful spies of Caleb and Joshua, நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் அந்த 10 வேவக்காரர்களும் 2 வேவக்காரர்கள் யோசுவாவும் காலேப், they all saw the same thing with their eyes when they went to see the land. இவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு காரியம் பார்த்திருக்கிறார்கள் அந்த தேசத்தில் அவர்கள் போய்க்குள்ள. But the result in one case was panic, ஒரு இடத்தை பார்க்கிறோம் அது பயத்தை கொண்டு வந்துட்டு, while the other resulted in confidence and in peace. அடுத்தது பார்க்கிறோம் என்றால் நம்பிக்கையும் சமாதானத்தை தருகிறது. How could they have this difference? எப்படியாக அவர்கள் இந்த வித்தியாசத்தை வைத்திருக்கிறார்கள்? They were all Israelites who heard the promise from God. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள். They knew God said go and take the land. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தை நீ சுதந்தரிண்டு. Here's what happened. இது ஒரு காரியம் இதுல நடக்குது. The 10 spies that saw the land and brought back a bad report compared the giants with themselves. அந்த 10 பேர் வேவ பார்ப்பதற்கு திருப்பி வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் தங்களையும் அந்த ராட்சசர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். While the other 2, Caleb and Joshua, brought back a report where they compared the giants with God. ஆனா யோசுவாவும் காலேப் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கர்த்தரும் அந்த ராட்சசர்களையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். God is calling us to remember not to look to the bigness of our situation. கர்த்தர் எங்களை கூப்பிடுற ஒரு காரியம் என்பது என்றால் எங்களுடைய பிரச்சனைகள் அந்த பெரிதாக இருக்கிற பிரச்சனைகள் மேல கண்ணை வைக்காது, but to look to the bigness of our God. ஆனாலும் பிரச்சனை விட பெரியவராய் இருக்கிற கர்த்தர் மேல கண்ணை வை, and to his abilities. அவருடைய நடைபெறினால். So the question remains, whose report will you believe? கேள்வி மறுபடி வருகிறது என்றால் யார் வார்த்தையை நீ நம்புகிறாய்? Will you focus on God's promises? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? Or the world's obstacles of what the enemy or what people have said to you? உலகம் கொண்டு வருகிற தடைகள் இல்லைன்னா ஜனங்கள் பேசப்பட்ட காரியங்கள் இல்லைன்னா பிசாசானவன் பேசப்பட்ட காரியத்துக்காக I encourage you to choose and believe in God's report. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்பதென்றால் கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வையுங்கள். To believe him at his word. அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வையுங்கள். To take steps of faith in obedience. விசுவாசத்தில் படியெடுங்கள். And to trust him to overcome the giants that may come in your life. அவர் மேல நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ராட்சிகள் மேல மேற்கொள்வதற்கு. Because you see, Satan's strategy is like that of a terrorist. இதான் சத்ருவானுடைய திட்டம், ஒரு தீவிரவாதியை போல காரியங்கள் செய்கிறான். He comes with the goal of robbing your hope and your faith. அவனுடைய திட்டம் என்பதென்றால் உங்களுடைய நம்பிக்கையை திருடி கொண்டு போவதற்கு. And he will replace them with feelings of helplessness and despair, of fear and doubt and confusion. அவன் என்ன செய்வான் என்றால் அதை எடுத்துட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரியங்கள், உதவி யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் காரியங்கள் என்று அவிதமான காரியங்கள் கொண்டு வருவான். John 10:10 tells us that the thief comes only to steal, to kill and to destroy. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டது என்றால் திருடன் எதுக்காக வருகிறான் என்றால் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்கும் திருடுவதற்கு தான் வருகிறான். But Jesus says, I have come to give you life and life to the fullest. இயேசு என்ன சொல்கிறார் என்றால் நான் உங்களுக்கு பரிபூர்ணமான ஜீவியத்தை தருவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். So trust in God. கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்கள். Obey his word. அவருடைய வார்த்தையை நம்புங்கள். Move out in faith. விசுவாசத்தில் நடங்கள். No matter what the enemy tells you. சத்ரு என்ன சொன்னாலும், no matter what people may say to you. ஜனங்கள் என்ன சொன்னாலும், no matter how bad the report is. சூழ்நிலை பேர்பட்டதா இருந்தாலும், believe God at his word. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்கள். and his word will come to pass. அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றுவார். He's not a man that he should lie. அவர் ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்லுவதற்கு. but when he speaks it shall be. அவர் ஒன்று சொன்னால் அது ஆகும். he can make a way where there is no way. வழிகள் இல்லாத இடங்களுக்குள் வழிகளை உண்டாக்குவார். He's God, our way maker. அவர் அதாவது வழிகளை உண்டாக்க செய்கிற தேவன். He can do the impossible for you. உங்களுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை அதை செய்வார். He's God, our miracle worker. அவர் அற்புதத்தை செய்கிறது தேவனாய் இருக்கிறார். and what he has promised will come to be fulfilled. உங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது முழுவதும் நிறைவேற்றுவார். He's God, our promise keeper. அவர் வாக்கு தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். He will never go back on his word. சொன்னதே அவர்
அவர் எந்த வழியில அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். Because he's the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். This is the God in whom we trust. இந்த தேவன் தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். This is the God that goes before us. இந்த தேவன் தான் உங்களுக்கு முன்பாக செல்கிறவர். This is the God that is fighting for you. இந்த தேவன் தான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். The God who said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விலகி போகவே மாட்டேன் என்று சொன்னவர். The God who was waiting in the fiery furnace when the king only said he's put in 3, he said, I see 4 in the fire. அந்த அக்கினி இடத்தில் எரிகிற அக்கினி மத்தியில 3 பேரை வைத்தேன், ஆனால் 4வது நபரை காண்கிறார். அவர்தான் உங்களோடு இருக்கிறார். Because God is with you. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். He's not going anywhere. அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். So don't let go of his hand. அவருடைய கையை நீங்கள் விடாதீங்கள். And you won't slip. நீங்கள் சறுக்கி விழ மாட்டீங்க. When Peter was sinking, he said, Lord, save me. பேதுரு அந்த இடத்தில் அவன் விழுகிற நேரத்தில் அவன் தேவனை கர்த்தரை பார்த்து சொன்னார், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். If you feel like you're drowning today, நீங்கள் அதாவது அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள் போவதற்கு நீங்கள் உணர்வீர்கள் என்றால், cry out to God and ask him to rescue you. கர்த்தரை நோக்கி கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். And he will deliver you. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். Though you may feel weak and weary, you will not faint because God is with you. நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Call upon the name of the Lord in trouble and he will deliver you. ஆபத்தினால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு விடுதலை தருவார். Because the name of the Lord is a strong tower, the righteous run into it and they are saved. கர்த்தருடைய நாமம் வலது துருகம், அதற்குள் நீதிமான்கள் ஓடி இருப்பார்கள் என்றால் அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்வார்கள். Come on, give God praise. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் இந்த காலை நேரத்தில். God is with us. Amen. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். We have nothing to fear. நாங்கள் ஒன்றுமைக்கு பயப்படுவதற்கு அவசியமே இல்லை. As we believe and move out in faith, நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் படியொன்று வைக்கக்குள்ள, it is because we are to obey God at his word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில நாங்கள் கீழ்ப்படிந்து காரியங்கள் செய்கிறோம். In faith, those of you that are believing, விசுவாசத்துல யார் அதை நம்புகிறீங்களோ, God's word says that as you give, you will receive. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா நீங்கள் கொடுக்கக்குள்ள நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். God calls us to give our tithes, what we should give to him because it's already his. கர்த்தர் என்ன சொல்றார் என்றால் தசம பாகங்கள் நாங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். That means whatever you have to give God, you take it and you separate it first. அது என்ன சொல்லப்பட்டதுன்னா கர்த்தருக்கு நாங்கள் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் பிரித்து எடுத்து கர்த்தருக்கு முதலாக அது கொடுக்க வேண்டும். Before you take the rest of what you have and do everything else. நாங்கள் கிடைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் செய்வதற்கு முதல் இந்த காரியங்கள் செய்ய வேண்டும். And that means not just your finances but your time and your talents. பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஆனாலும் எங்களுடைய நேரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த். God says take it and give it to him first. கர்த்தர் சொல்றார் அதை எடுத்து அவருக்கு முதல் கொடுங்கள். The Bible doesn't say give God a tip, whatever is left at the end. அதாவது எங்களுக்கு மிந்தின காரியங்கள் கர்த்தருக்கு கொடுப்பது என்று சொல்லப்படல. But God says honor him, take it first, separate it and give it to him. ஆனா என்ன சொல்லப்பட்டதுன்னா கர்த்தரை கனப்படுத்துங்கள், அது முதல் அதாவது காரியத்தை எடுத்து பிரித்து எடுத்து தேவனுக்கு முதல் கொடுங்கள். And when you obey him, you will experience the goodness of God. நீங்கள் அதை நம்புவீர்கள் என்றால் தேவனுடைய நன்மைகளை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை ருசிப்பீர்கள். You will experience the power of God in your life. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். You will see demonstrations of his power manifesting before உங்களுடைய you. வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை அது கிரியை செய்யும், அது உணர்ந்து கொள்வீர்கள். God will begin to use you as an instrument for his glory. கர்த்தர் உங்களை ஒரு கருவிகளை போல வல்லமையாக பயன்படுத்துவார் அவருடைய மகிமைக்காக. So that when he blesses you, you can bless others. அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்குள்ள நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். At this time, let us take our tithes and our offering. இந்த நேரத்தில் எங்களுடைய தசம பாகங்கள் காணிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Whatever is rightfully due unto God, let us give to him. கர்த்தருக்கு எதை நாங்கள் செலுத்த வேண்டுமோ அதை கர்த்தருக்கு செலுத்துவோம். That is our tithes. அதான் எங்களுடைய தசம பாகம். Let us also give offerings unto God. கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துவோம். More and above and beyond whatever it is that we are to give to him. அதை விட நாங்கள் அதிகமாக கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால், And with whatever measure you used, it will be measured unto you. அதாவது கர்த்தர் அந்த காரியம் செய்வார். Overflowing in your life.
அவருடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்கள் செய்வார். God will do it for you. கர்த்தர் நிச்சயமா செய்வார். Let us stand in his presence. நாங்கள் அவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். Let us pray over the tithes and offering. தசம பாகம் காணிக்கை மேல நாங்கள் ஜெபம் செய்வோம். Lord, we thank you for every blessing you've given us in our lives. அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. God, your word says, taste and see that the Lord is good. வார்த்தைகள் சொல்லப்பட்டது, கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று. God, we have experienced your goodness. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை நாங்கள் ருசித்திருக்கிறோம். And in obedience to your word, God, we give to you what is yours. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Those that are struggling and are in need, God. ஆண்டவரே, யார் அந்த ஒரு தேவையோடு இல்ல அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள் என்றால், we pray that you will provide for them. நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்களுடைய அதாவது நீர் அவர்களுக்கு தேவைகளை சந்தியும். Because you are Jehovah Jireh, our provider. ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். We pray, oh God, that you will heal those that need a healing. ஆண்டவரே, யார் சுகத்தோடு அதாவது சுகம் தேவைன்னு கேட்கிறார்களோ அவர்கள் சுகப்படுத்தும். That you will give deliverance to those that need deliverance. ஆண்டவரே, விடுதலை தேவைன்னு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடு. That you will give restoration to those that need restoration. ஆண்டவரே, என்ன காரியங்கள் இழந்திருப்பார்களோ அதை மறுபடி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். As your people obey you, Lord. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால், bless your children, God. அவர்களை ஆசீர்வதியும். In every way. எல்லா வழிகள். That they may bless you, God. அவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். காலவேளையில கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், மாறாதவர், பொய்யுரையாத தேவன் உயிரோட இருக்கிறார். அவர் அதிசயங்களை நடப்பிப்பார். கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்க நாங்கள் பார்க்கிறோம், என் தேவனை விசுவாசிக்கும் வழியில, கர்த்தரை விசுவாசிக்கும் வழியில உலகம் முடியாது என்று சொல்லும். சாராளை பார்க்கும் வழியில அவருடைய சர்ரம் செத்து போய், அவருடைய கற்பன் செத்து போய் விட்டது, முடியாது என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில ஆதியாகமம் 18:14 வாக்கு கொடுக்கப்படுகிறது. அது நடக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கால வேளையில உங்களுடைய ஜீவியத்துல முடியாது என்று எல்லாரும் சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு யார் சொல்லுகிறத நம்புவீங்கள் என்று சொல்லி இன்றைக்கு வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் பொய்யுரையாத தேவன், வாக்கு பண்ணினவர், சொன்னதை நிறைவேற்றுவார். சூழ்நிலை மேல கண்களை வைக்க வேண்டாம். சூழ்நிலைகளை வைத்தால் நாங்க கீழே போவோம். ஆனா கர்த்தர் மேல கண்ணை வைப்போம் என்று சொன்னார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஆகவே அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, துன்பமா இருக்குது என்று சொல்லி நெகட்டிவா கதைக்கவே வேண்டாம். யாராயிலும் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவார்கள் என்றால், எதிர்மறைவான வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொன்னால், அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி இல்லை. அதை நம்புங்கள். தேவனுடைய ஆவி விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகளை தான் பேசும். ஆகவே தேவன் விசுவாசிக்கிறவர், விசுவாசத்தை துடக்கிறவரும் முடிக்கிறவரும் எங்களுடைய இயேசு. ஆகவே விசுவாசத்துக்கு மாறான வார்த்தைகளை யாராயிலும் வந்து சொன்னா, அது அப்படி ஆயிட்டுது, இப்படி ஆயிட்டுது என்று நெகட்டிவா கதைத்தா அப்பால போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னா கர்த்தர் சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆகவே அவன் அங்க வந்து ஏவாள் இடத்திலே கேட்கிறார், கர்த்தர் சொன்னது உண்டோ? கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பான். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி. என்னுடைய இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கால வேளையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மகிமையான காரியங்களை இப்பொழுது அவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன நடக்குது என்பது தெரியாது. ஆனா கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில அது இருக்கிறது. சரீர பிரகாரமான தேள்வியா இருக்கலாம், உலக பிரகாரமான ஒரு தேள்வியா இருக்கலாம், அல்லாவிட்ட ஆவிக்குரிய ஒரு காரியமா இருக்கலாம், அல்லாவிட்ட பண ரீதியான ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன வேணும் என்று சொன்னாலும் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர். நீங்க கேளுங்கள், அதை நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவெளியில் நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க உண்மையா விசுவாசம் இருந்தால் தேவனுடைய சன்னிதானத்துல, இயேசுவே டாக்டர் சொல்லுவது, லாயர்ஸ் சொல்லுவது, என்னுடைய டீச்சர் சொல்லுவது அல்ல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய அப்பா சொல்லுவது, என்னுடைய இயேசு சொல்லுவது, என்னுடைய கர்த்தர் சொல்லுகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலைகள் மேல எங்களை கண்களை போக விட்டவே வேண்டாம். சில வேளையில பிள்ளை உங்களை விட்டு போயிருக்கும், வீட்டை விட்டு. சில வேளையில மோசமா நடந்து கொண்டிருக்க கூடும், குடித்து கொண்டிருக்க கூடும், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடும், பிரிவினைகள் இருக்கக்கூடும். ஆனால் நீங்க அவைகள் மேல கண்ணை வைக்காமல், என்னுடைய தேவன் சமாதான பிரபு, அவர் எனக்கு சமாதானத்தை தருகிறவர், எனக்கு நிம்மதி
நிம்மதியை தருகிறவர் என்னுடைய இயேசு. எனக்கு ஆறுதலை அளிக்கிறவர் எனக்கு அவர் இருக்கிறார். அவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார். அவர் நிம்மதியை தந்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். என் இயேசு பெரிய காரியங்களை இப்பொழுது அவர் நடப்பிப்பார். நாளைக்கல்ல. Don't believe for tomorrow, but right now my God is such a good God. ரெண்டு வேவுக்காரர் வந்து சொன்னார்கள், அதை இப்பொழுதே கைப்பற்றுவோம், இப்பொழுதே நடக்கட்டும் என்று சொல்லி. இந்த காலவேளையில சர்வீஸ் முடிச்ச உடனே ஒரு பிசாசு நிக்கும் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு. அது சொல்லும், பாத்தியா என்றுட்டு நெகட்டிவா உங்களோட கீழுக்கு கொண்டு போற மாதிரி கொண்டு பார்க்க. நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு கீழுக்கு கொண்டு போற கதை உங்களுக்கு கேட்டீங்கண்டா அவங்க தங்கட சோக கதையை வந்து சொல்ல வருவாங்க. கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். அப்படி என்றால் அவங்களுக்கு அந்த சோக கதை இன்னும் இருக்குதுன்னு சொன்னா அவங்க இடம் கொடுக்கவில்லை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. இப்பொழுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிங்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாது என்று சொல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ஏனென்று சொன்னார், அங்க சிறைச்சாலை அந்த காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அங்க தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், எல்லாம் சொல்லுங்க, நீயும் உன் வீட்டாரும் என்று சொல்லுங்க, சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என்று சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். ஒரு குருவி என்றாலும் தப்பக்கூடாது. நோவா அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதே போல கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய தேவையை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களோட கரங்களை உயர்த்தினார். கர்த்தர் இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். இப்பொழுது கரங்களை அப்படியே உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கும் வேளையில கர்த்தர் உங்களோட உள்ளத்தை காண்கிற தேவன். அவர் எந்த தேவையா இருந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன், தடைகளை உடைத்துக் கொண்டு உங்களுக்கு பதில கொண்டு வந்து தருகிற தேவன் அதிசயத்தை நடப்பிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். பிதாவாகிய தேவனே, இந்த காலவேளையில கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யாருடைய அறிக்கையை நாங்கள் நம்ப போகிறோம்? இந்த காலவேளையில நீங்க சொன்னதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க சொல்லுவது அதாவது நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் ஆண்டவா விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் மூலமாக பரலோக ராஜ்யம் வர முடியும் என்று சொன்னீங்க. வேற எந்த ஒரு மதத்திலேயுமோ வேற எந்த ஒரு நபருமோ சொல்லாத காரியத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம், ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறோம். ஆகவே இந்த வேளையில கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய தேவை எதுவா இருந்தால் என்ன, அது சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பார்வையில எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, அற்புதம் நடைபெறுவதாக, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. Let the windows of heaven be opened and Lord Jesus, இப்பொழுது let the blessings be showered upon your children. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேல மழையாக பொழியப்படட்டும். ஆண்டவா, இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாம தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உண்மையான நியாயமான காரணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த காரணங்களை நீக்கி சுவாமி வருகிற முறை எங்களோடு சேர்ந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்ல திருவிருந்துல பங்கு பெற கிருபை தரும்படி கேட்கிறேன். எங்களை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.